ஸ்ரீவாக்கம் ஜும்மா பள்ளியினுடைய தலைமை இமாமும் பன்னூலாசிரியரும் மிகச்சிறந்த பேச்சாளரும் எல்லோருக்கும் பரிச்சயமானவருமான மௌலானா ஹஜ்ரத் K.A. நிசாமுத்தீன் மன்பை ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون صدق الله العظيم. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பான விழாவின் தலைவர் ஹஜ்ரத் அவர்களே, கணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்று காலை பொழுதிலிருந்து இந்த மாநாடு மிக சிறப்பாக பல்வேறு செய்திகளை உங்களுடைய இதயத்திற்கு தந்திருக்கின்றது. பலன் பெறக்கூடியவர்கள் அதிலிருந்து பலன் பெறுகின்ற நிலையை அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சிந்தனை செய்து அதனை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே தலைப்பு எனக்கு சிராத்த முஸ்தகீம், நேரான வழி என்பது. இந்த மாநாட்டுக்கு பெயரோ சத்தியத்தை நோக்கி என்பதாக வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், சத்தியத்தை தாக்கி சில மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் சத்தியத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நிலையிலே எண்ணத்திலே இந்த மாநாட்டுக்கு சத்தியத்தை நோக்கி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எல்லாம் சத்தியத்தை நோக்கி போக வேண்டும். சத்தியத்தை நோக்கி சென்றால்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பிலே நீங்கள் நடந்து செல்லக்கூடிய, நானும் நடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சிராத்த முஸ்தகீம், நேரான வழி. நேரான வழியிலே இந்த உலகத்திலே எவர் நடக்கின்றாரோ அவர் அங்கே சிராத்து முஸ்தகீம் என்பதிலே நேரான வழியிலே, அந்த சிராத்து முஸ்தகீம் என்பதிலே நேராக நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து விடுவார். இங்கே கோணலான வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அங்கே சிராத்து முஸ்தகீம் என்று நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் சிராத்து முஸ்தகீம் என்று தலைப்பு தந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த தலைப்புக்கு முன்னதாக ஒரு தலைப்பு தந்து சில பேருக்கு அறிக்கையும் போயிருக்கும், நோட்டீஸ் போயிருக்கும். அதுல கிதாபுல்லா ரிஜாலுல்லா என்று இருந்தது. சில பேருக்கு முதல்ல அழைப்பு வந்திருக்கும். ஆனா அதுதான் அசல் தலைப்பும் கூட. கிதாபுல்லா ரிஜாலுல்லா ரொம்ப அருமையான தலைப்பும் கூட. நான் கூட சொன்ன அதை அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஜனங்கள்லாம் அது விளங்கல அப்படிங்கிறாங்க. ஜனங்களுக்கு விளக்குறதுக்கு தான் நம்ம வந்து இங்க நிக்கிறோம். அதனால நான் விளக்கிறேன், நீங்க வந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அது மாற்றப்பட்டு விட்டது. சரி, கிதாபுல்லா ரிஜாலுல்லா தான் அசல். அல்லாஹுடைய கிதாபை விளக்குவதற்கு அல்லாஹுடைய மனிதர்கள், ஆண் சிங்கங்கள் தேவை என்பது அதனுடைய பொருள். அல்லாஹுடைய கிதாபை விளக்குவதற்கு விளங்கவும் வேண்டும், விளக்கவும் வேண்டும். அது யார் தேவை? ரிஜாலுல்லாஹ், அல்லாஹுடைய சிங்கங்கள், ஆண் சிங்கங்கள் தேவை. அதிலே முதன்மை பெற்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அடுத்து சஹாபாக்கள், அடுத்து இமாம்கள். ஹஜ்ரத் அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க, சுருக்கமா சொன்னாங்க, அவங்க பாணியில சொன்னாங்க. அதனால சில பேர் கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆயிருப்பீங்க. ஆனா உண்மை அதுதான். நானும் அதுதான் பேச போறேன். அவங்க என்ன சொன்னாங்களா, அதாவது ஒரு கதை எழுதுவதானால், ஒரு கட்டுரை எழுதுவதானால் கரு என்று ஒன்று இருக்கும். கரு என்று ஒன்று இருக்கும். அது ஒரு 5-6 வரி தான் இருக்கும். அது மாதிரி நான் பேசக்கூடிய இந்த பேச்சுக்கு கருவாக ஹஜ்ரத் அவர்களுடைய அந்த பேச்சு அமைந்திருந்தது என்பதையும் நான் நினைவுபடுத்திக் கொள்ளுகின்றேன். இங்கே அல்லாஹுடைய வேதம் தான் நமக்கு அசல். எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். மாறுபட்டு நடக்கக்கூடியவர்களும் கூட அல்லாஹுடைய வேதப்படி நடங்கள், குர்ஆன் படி நடங்கள் என்பதாக தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் மட்டும் போதுமா என்றால் குர்ஆன் மட்டும் போதாது என்று நாம் சொல்லுவோம்.
அது எப்படிங்க குர்ஆன் மட்டும் போதாது அப்படின்னு எப்படி ஆகும்? அல்லாஹ் தஆலாவே சொல்றான், திபியானல் லிகுல்லி ஷை, எல்லா பொருள்களுக்கும் விளக்கமாக இந்த குர்ஆனை நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குர்ஆன் போதாதுன்னா என்ன அர்த்தம் என்று கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குர்ஆன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். வலா ரத்பின் வலா யாபிஸ்னி இல்லா ஃபீ கிதாபின் முபீன், எந்த பொருளும் குர்ஆன்ல இல்லாமல் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். நம்மளும் அப்படித்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். எதுவுமே குர்ஆன்ல இல்லாமல் இல்லை. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவதை போன்று, என்னுடைய ஒட்டகத்துடைய கயிறு காணாமல் போனாலும் கூட, ஒட்டகத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறு காணாமல் போனாலும் கூட குர்ஆனின் மூலமாக நான் பெற்றுக் கொள்வேன் என்பதாக சொல்லுகின்றார். லவ் லா இகாலி லவஜத்துஹு ஃபீ கிதாபில்லாஹ், என்னுடைய ஒட்டகத்தின் கயிறு காணாமல் போய்விட்டாலும் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலமாக அதனை நான் பெற்றுக் கொள்வேன். கயிறு காணா போச்சுன்னா ஒட்டகத்துக்கு கிதாபுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இதன் மூலமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத சக்தியை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். அது நிறைய அந்த குர்ஆனுடைய ஞானம் நிறைந்தவர்களுக்கு தெரியும். ஒரு செய்தி முன்னாலே சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒரு ஞானவான் ஆரிஃப் பில்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர், அவர் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருந்தார், சிந்தித்துக் கொண்டே இருந்தார். அதாவது ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடிய நேரத்தில் நல்லவராக இருந்தால் அவருடைய உயிர் உடலிலிருந்து எடுக்கப்படுகின்றது, கழற்றப்படுகின்றது. அப்படி கழற்றப்படக்கூடிய எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், குழைத்த மாவிலிருந்து, மாவு குழைக்கப்பட்டு இருக்கின்றது, குழைக்கப்பட்ட அந்த மாவுக்குள்ளே ஒரு முடி மாட்டிக்கொண்டிருக்கின்றது. மாவு நல்லா குழைச்சி வச்சிருக்கிறாங்க, அதுல ஒரு முடி மாட்டிக்கிட்டு இருக்குது. அந்த முடியை எவ்வளவு எளிதாக எடுத்து விட முடியுமோ அதே போன்று ஒரு மூமினான மனிதருடைய ரூஹ் அவருடைய உடலிலிருந்து வெளியே எடுக்கப்படுகின்றது. அதுக்கு நேர் மாறாக அவர் காபிராக இருந்தால், தீயவராக இருந்தால் மிகச் சிரமப்பட்டு எடுக்கப்படுகின்றது. நீண்ட விளக்கம். இப்ப அங்க மூமினான மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படும் பொழுது, காபிரான மனிதருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது மூமினான மனிதருக்கு மட்டும் ஏன் இவ்வளவு லேசா வருது? அதுக்கு என்ன விளக்கம் தெரியலையே. அது குர்ஆன்ல ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா என்று நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அவர் சொல்லுகின்றார், நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். ஒரு நாள் கனவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி அளித்தார்கள் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சந்தேகத்தை நான் கேட்டேன். யார சொல்ல, நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறீங்க, அந்த ஹதீஸ்ல எப்படி மூமினுடைய ரூஹ் எடுக்கப்படும் என்பதாக சொல்லுகின்றீர்கள், குர்ஆன்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை செய்தவர்களாக சொன்னார்கள், உத்லுபு ஃபீ சூரத்தி யூசுப் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். நான் முழிச்சுக்கிட்டேன். சூரை யூசுப்ல தேடிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. நான் முழிச்சுக்கிட்டேன், சூரை யூசுப்ல தேடிப்பாருன்னா எந்த ஆயத்தை போய் பார்க்கிறது என்று சிந்தனை செய்து கொண்டே இருந்தேன். சரி, சூர குர்ஆனை எடுத்து வச்சு சூர யூசுஃபை புரட்டி கொண்டே இருந்தேன். ஒரு இடம் வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸுக்கு விளக்கம் நபி அவர்கள் சொன்னதும் எனக்கு கிடைத்து விட்டது. அது எந்த இடம் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது காதல் கொண்ட அந்த ஜுலைஹா என்ற அந்த பெண்மணி, அவர் தவறாக காதல் கொண்டிருக்கின்றார் என்று அந்த எகிப்து நாட்டு பெண்கள் எல்லாம் குற்றம் சுமத்தினார்கள் அந்த பெண்மணியின் மீது. அப்ப அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நான் மையல் கொண்டதற்கு என்ன காரணம் என்பதை இந்த பெண்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பெண்களுக்கு ஒரு விருந்து வைத்தார்கள். எல்லாம் தெரிஞ்ச கதை எல்லாத்துக்கும். ஒரு பெரிய விருந்து வச்சாங்க. அங்கே பழங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு கத்தி கொடுக்கப்பட்டது. இந்த கத்தியில அந்த பழத்தை அறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அந்த பெண்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்த அந்த இடத்து பக்கமாக போக சொன்னாங்க ஜுலைஹா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தை கடந்து போனார்கள். அவருடைய அழகை பார்த்த அந்த பெண்மணிகள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கைகளை அறுத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எவ்வளவு பெரிய சிந்தனையில் இருந்தாலும் கூட, என்ன விதமான ஒரு ஈடுபாடு ஒரு பொருளிலே இருந்தாலும் கூட, ஒரு மனிதனுக்கு கை வெட்டப்படும் பொழுது தெரியாம இருக்காது. விரல் அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பிளேட்லயோ கத்திலேயோ அறுத்துக்கிறோம் சொன்னா தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியத்தான் செய்யும். ஆனா அந்த பெண்மணிகள் தெரியவே இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த பெண்கள் தங்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வெட்டியது அந்த பெண்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி தெரியாம போச்சு? ஒரே ஒரு விஷயம், சாதாரணமான விஷயம். ஒரு ஆண் அழகரை கண்டார்கள். அந்த அழகிலே மயங்கி அதிலேயே சிந்தனையை பறிகொடுத்து இந்த கை வெட்டியதை தெரியாமல் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள் என்பது அங்கே விளக்கப்படுகின்றது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மூமினான மனிதனுடைய உயிர்
கைப்பற்றப்படக்கூடிய நேரத்திலே அவர் எங்கே தங்கவிருக்கின்றாரோ அந்த சொர்க்கத்தினுடைய இடம் அவருக்கு காட்டப்படும். அதனுடைய அழகிலே, அதனுடைய ரம்மியத்திலே மயங்கி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ரூஹ் எடுக்கப்படுவது தெரியாது என்பது அதனுடைய பொருளாகும். இப்ப குர்ஆன்ல இருக்குதுங்க, ரூஹ் எடுக்கப்படுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸுடைய விளக்கமும் குர்ஆன்ல இருக்குது. எங்க இருக்கு? சூரத்து யூசுப்ல இருக்குது. யாருக்கு தெரியும்? அவருக்கும் தெரியல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இதே போன்று எல்லா சட்டங்களும் உள்ளே மறைந்திருக்கின்றன, ஆனால் தெரியாது. அது யாருக்கு தெரியும்? யாருக்கு அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றானோ, அந்த ஆற்றலை கொடுக்கின்றானோ அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பும் பொழுது, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கைஃப தக்லி, எப்படி நீ தீர்ப்பு செய்வாய் என்பதாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு என்று அவர்கள் சொன்னார்கள். ஃபஇல்லம் தஜித், நீ அந்த வேதத்திலே உனக்குரிய அந்த கருத்தை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதே வேதத்திலே இல்லை என்று சொன்னால் என்று சொல்லவில்லை, நீ காணவில்லை என்று சொன்னால், உனக்கு கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய்? சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மூலமாக நான் கண்டுகொள். அதிலும் உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், அதாவது உன்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்று கேட்ட பொழுது, என்னுடைய ஆய்வை பயன்படுத்துவேன், அறிவை பயன்படுத்துவேன். வலா ஆலு, அறிவை பயன்படுத்துவதில் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டேன். முழுமையாக நான் சிந்தித்து பார்த்து என் முன்னால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குவேன் என்பதாக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்து கூறினார்கள், அவர்களை தட்டி கொடுத்து என்பதாக ஹதீஸிலே சொல்லப்படுகின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதம் மட்டும் போதும் என்பதாக அங்கே சொல்லவில்லை, என்னுடைய ஹதீஸ் மட்டும் போதும் என்பதாக சொல்லவில்லை, மற்ற அறிஞர்களுடைய ஆய்வும் தேவை என்பதாக அங்கே உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக வேதம் போதும் என்று இருந்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், சட்டம் சொல்லுவது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கின்றான். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் என்று பல இடங்களிலே வருகின்றன குர்ஆனிலே. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அதே போன்று ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது ஒரு முறை, ரசூலுக்கு கட்டுப்படுவது என்பது மற்றொரு முறை. ரெண்டு பேருக்கு கட்டுப்பட்டால் தான் நீங்கள் அந்த கிதாபின்படி நடந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய சொல் கேட்டவர்களாக ஆக முடியும். இன்னும் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை அப்படியே இறுக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதை விட்டு உங்களை தடை செய்திருக்கின்றார்களோ அதை முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிகாரம் கொடுத்திருக்கின்றான், சட்டம் சொல்லுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றான். வாங்க, குர்ஆன்ல எல்லா விஷயங்களும் கிடையாது, நமக்கு தெரியவே தெரியாது. அதில் சொன்னாங்க ஒரு 5 நேரத்து தொழுகையை சொன்னாங்க, தரஃபைன் நஹார் என்ற அந்த ஆயத்தை எடுத்து இதுல 2 வக்த் அதுல 2 நேரம் இதெல்லாம் சேர்த்து 5 வக்த் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நேரடியாக 5 நேரம் ஒரு நாளைக்கு தொழுகிறோம் குர்ஆன்ல எங்கேயாவது இருக்குதா? சரி, ஜக்காத்து கொடுக்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஆத்து ஜக்காத் என்று சொல்லுகின்றான். எவ்வளவு பொருள் இருந்தால் கொடுக்க வேண்டும் என்று சொல்றானா? கிடையாது. ஹஜ் செய்யணும்னு சொல்லியிருக்கான், மனிஸ்ததா இலைஹி சபீலா அப்படின்னு சொல்றான். ஆனா எப்படி ஹஜ் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா. இதையெல்லாம் யார் சொல்லி தருவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தால் தான் விளங்க முடியும். அப்படி சொல்லி தந்தார்கள், விளங்கி கொண்டோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா ஊதீது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஊதீதுல் குர்ஆன வ மிஸ்லஹு மஅஹு, குர்ஆனும் அது போன்று உள்ள ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். குர்ஆனும் அது போன்று ஒன்றும் நான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். குர்ஆனும் அது போன்று உள்ள ஒன்றும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சொல், என்னுடைய ஹதீஸ்கள், என்னுடைய சுன்னத்தான் நடைமுறைகள் இவை அனைத்தும் குர்ஆனை போன்று உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முழுமையாக அல்லாஹ் சொன்னதுதான் அது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான், வமன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், எவர் ரசூலுக்கு வழிபடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆக முடியும். ரசூலுடைய சொல் கேட்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்காதவர் தான் அவர் என்ற கருத்தையும் தெரியப்படுத்துகின்றான். அந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அலா யூஷிகு ரஜுலுன் ஷபான் அலா அரீகதிஹி, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிரம்ப தின்று விட்ட ஒரு மனிதன், வயிறு நிரம்பிய ஒரு மனிதன், அதாவது உலகத்தினுடைய சுகபோகங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய கட்டிலின் மீது, ஷோபாவின் மீது சாய்ந்து கொண்டு சொல்லுவான், அலைக்கும் பிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை மட்டும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலாலின் ஃபஹில்லுஹு வமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமுஹு, இந்த குர்ஆனிலே எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டும் ஹலால் என்று சொல்லுங்கள்.
நம்புங்கள், செயல்படுங்கள். இதுல எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை மட்டும் ஹராம் என்பதாக சொல்லிக் கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். இப்ப இருக்கிறாங்களே இல்லையா அஹ்ல குர்ஆன் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் மட்டும் போதும் சொல்லக்கூடியவர்கள். ஹதீஸ்கள் தேவையில்லை, ஹதீஸ்கள் எல்லாம் முனாஃபிகீன்களுடைய கற்பனை கதைகள், அவையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட தேவையில்லை என்பதாக சொல்லிக் கொண்டு குர்ஆன் மட்டும் போதும் என்பதாக சொல்லி தட்டுத்தடுமாறி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் சென்னை நகரிலே இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அலா லா யஹில்லு லகும் அல் ஹிமாருல் அஹ்லி, உங்களுக்கு இந்த வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய நாட்டு கழுதை உங்களுக்கு ஹலால் ஆகாது, அது ஹராம். மலையிலே காடுகளிலே கழுதை இருக்கின்றது, காட்டு கழுதை, அல் ஹிமாருல் பர்ரி என்பதாக சொல்லப்படும் அந்த கழுதை ஹலால், அது சாப்பிடுவதற்கு ஹலாலானது. வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய கழுதை அது ஹராம் என்று நான் சொல்லுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். வலா குல்லு தீனாபின் மினத் திபாய், அதே மாதிரி கீறி கிடிக்கக்கூடிய மிருகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது, அதை நான் ஹலால் ஆக்கி வைக்க மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுதை ஹராம் என்பதாக சொல்லுகின்றார்கள். குர்ஆன்ல இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னதை ஒத்துக்கணுமா இல்லையா? அதே போல தங்கம், ஆண்களுக்கு தங்கம் அணிவது ஹராம், பட்ட ஆடைகளை அணிவது ஹராம். குர்ஆன்ல எங்க இருக்குது? பட்ட ஆடை அணிவது ஹராம், தங்கம் அணிவது ஹராம், ஆண்களுக்கு, பெண்களுக்கு அல்ல, ஆண்களுக்கு. எங்க இருக்கு குர்ஆன்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ரெண்டு கைகளிலே ரெண்டு பொருளையும் எடுத்துக்கொண்டு, தங்கத்தை ஒரு கையிலே பட்டை ஒரு கையிலே எடுத்துக்கொண்டு, இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்திலே ஆண்களுக்கு ஹராம் என்பதாக சொன்னார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்திருக்கின்றன. ஹதீஸ்கள் இல்லாவிட்டால் குர்ஆனை முழுமையாக தெரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். அதனால்தான் சொல்லப்படும், அஸ்ஸுன்னத்து அஹ்வஜு இலா கிதாபில்லாஹ், அஸ்ஸுன்னத்து அஹ்வஜு இலா கிதாபில்லாஹ். கிதாபுல்லாவை விளங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய வேதத்தை விளங்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகள் மிக மிக தேவைப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அஸ்ஸுன்னத்து தஃப்சீருல் கிதாப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான நடைமுறைகள் அவை அனைத்துமே குர்ஆனுக்கு தஃப்சீராக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தஃப்சீர் இல்லை என்று சொன்னால் இந்த கிதாபுல்லாவை விளங்கிக் கொள்ள முடியாது. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக நமக்கு குர்ஆனுடைய ஆதார புருஷராக அமைந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் இப்ப இல்லை என்று சொன்னால் வைத்துக் கொள்ளுங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லை, குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒருவர் சொல்லுவதாக இருந்தால் குர்ஆனை மட்டும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கலாம். எந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கி வைத்தானோ அதே ஜபல நூர், அந்த ஹிரா குகையிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை மட்டும், கிதாபை மட்டும் இறக்கி வைத்து, ஏ மக்காவாசிகளே, இதோ என்னிடத்திலிருந்து ஒரு வேதத்தை உங்களுக்கு நான் அருளி இருக்கின்றேன், இறக்கி வைத்திருக்கின்றேன், எல்லோரும் இங்கே வாருங்கள், இதில் எடுத்துச் செல்லுங்கள், இதில் சொல்லப்பட்டு இருக்கபடிக்கு அமல் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்படி சொன்னா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே குழப்பமாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கிதாபை அருளினான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகளிலே அதனை அருளி சட்டங்களை நிறைவு செய்திருக்கின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. சரி, அந்த கிதாபை விளங்குவதற்கு இன்னும் என்ன தேவை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ்கள் மட்டும் போதாது. ஏன்னா குர்ஆனிலே நிறைய சட்டங்கள் இருக்கின்றன, ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் என்பது ஒன்றுதான், ஒரு 30 ஜுஸு கொண்டது. நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம். அது 6000க்கு மேற்பட்ட ஆயத்துக்களை கொண்டது. ஆனால் அதற்கு தஃப்சீர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இதுவரைக்கும் உலகத்தில் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் வந்திருக்கின்றன அரபியில மட்டும். மற்ற மொழிகள் அல்லாமல் அரபியில மட்டும் 20,000க்கு மேற்பட்ட தஃப்சீர்கள் வந்திருக்கின்றன. அத்தனையிலும் தனித்தனி விளக்கங்கள் இருக்கின்றன, ஒன்றை போன்று மற்றொன்று இருக்காது. இதில் இருக்கக்கூடிய விளக்கத்தை விட அதில் அதிகமாக இருக்கும், அதை விட இன்னொன்றில் அதிகமாக இருக்கும். இதில் இல்லாத விளக்கம் அதிலே கிடைக்கும், அதில் இல்லாத விளக்கம் இன்னொன்றிலே கிடைக்கும். அப்படி அற்புதமாக தஃப்சீர்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் குர்ஆனிலே பல்வேறு விதமான நிலைகள் இருக்கின்றன, அவை அனைத்தும் தெரியப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு. குறிப்பாக நிறைய விஷயங்கள் சொல்வதற்குரிய நேரம் இல்லை இப்ப. ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பை முழுமையாக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தேவை. இருக்கிறது 3/4 மணி நேரம். 3/4 மணி நேரத்துல ஒரு முழுமையான அந்த விஷயங்களை சொல்லுவது என்பது முடியாத காரியம். அதை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன். குர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாசிக் மன்சூக் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. மாற்றக்கூடியது, மாற்றப்பட்டது. ஒரு ஆயத்தை முன்னால் அல்லாஹ் தஆலா அருளி இருப்பான், அதற்கு எதிராக, அதற்கு மாற்றமாக இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சில காலங்கள் கழித்து அருளி இருப்பார். இந்த
மாற்றக்கூடியது மாற்றப்பட்ட இந்த சட்டங்களை முழுமையாக தெரியாதவர் தப்சீருக்குள்ள வரவே கூடாது, குர்ஆனுடைய விளக்கம் சொல்றதுக்கு வரவே கூடாது. நாசிக் மன்சூக் என்பதை கட்டாயமாக ஒவ்வொரு ஆலிமும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்தால்தான் அவருக்கு பேர் ஆலிம் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் அனைவருமே அதனை தெரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அதில் எத்தனை வகைகள் இருக்கின்றன, எப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தல் லிஅஸ்வாஜிஹிம் மதாஅன் லில் ஹவ்லி கைர இக்ராஜ். ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் அந்த பெண் ஒரு வருஷம் இத்தா இருக்க வேண்டும் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கணவன் இறந்து விட்டா பெண் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிறது பெரும்பாலாருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் எவ்வளவு நாள் இத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுங்கன்னா ஒரு வருஷம் இத்தா இருக்கணும். அந்த இடத்துல கைர இக்ராஜின், எந்த வீட்டிலே அவள் கணவன் இறந்த பொழுது கணவனுடைய வீட்டிலே அவள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து அவளை வெளியாக்க கூடாது, அந்த வீட்டிலேயே ஒரு வருஷம் இருக்கணும், இத்தா இருக்கணும். ஒரு வருஷமா இத்தா இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். இத்தா இருப்பது என்பது எவ்வளவு காலம் இப்பொழுது ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டு ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதற்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். வல்லதீன யுத்தவஃபௌன மின்கும் வயதரூன அஸ்வாஜன் வஸிய்யத்தல் யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வஅஷ்ரா. 4 மாசம் 10 நாள் இதா இருக்கிறது. 4 மாசம் 10 நாள். 4 மாசம் 10 நாள் அப்படின்னு சொன்னாவே என்ன இவ்வளவு நாள் இருக்க வேண்டியதா இருக்கு, 40 நாள்ல முடிச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்றவங்களாம் நிறைய பேர் உண்டு. நம்ம சொல்றத கேட்காமலேயே அவங்களா இதா முடிச்சுக்கிற ஆளுகளும் உண்டு, பெண்களும் உண்டு நிறைய பேர். ஒரு வருஷம் இதா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு வருஷம் இதா இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த ஆயத்தும் குர்ஆன்ல இருக்குது, அந்த ஆயத்தையும் ஓதுறோம், அந்த ஆயத்தெல்லாம் சேர்த்து தான் குர்ஆன் பேரு. அந்த ஆயத்தை ஓதினாலும் கூட ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் உண்டு. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள். அதையும் அதுவும் அந்த எழுத்தையும் கூட அந்த ஆயத்துடைய எழுத்துக்களையும் கூட உது இல்லாமல் தொடக்கூடாது, ஹராமாச்சு. அந்த ஆயத்துடைய சட்டம் இல்ல, இருந்தாலும் அது குர்ஆனுக்குள்ள இருக்கின்றது என்ற காரணத்தினால் அது குர்ஆனாகவே கருதப்படுகின்றது. இப்ப பாருங்க, முந்தி வந்த ஆயத்து இருக்கின்றதே அது மன்சூக், மாற்றப்பட்டு விட்டது, சட்டம் கிடையாது, ரத்து செய்யப்பட்டு விட்டது. இரண்டாவது வந்த ஆயத்து அது சட்டத்திற்குரியதாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது, ஆக்கப்பட்டு இருக்கின்றது. இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா குத்திபா அலைக்கும் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். எந்த மாசத்துல எத்தனை நாள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லல. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வச்சாங்க. அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தா 9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆக 9, 10 ஆரம்பத்திலே நோன்பு வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசத்துக்கு 3 நாள் நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அய்யாமம் மஅதூதாத் என்று அந்த ஆயத்தோடு சேர்த்து சொல்லுகின்றான். சில நாள்கள் எண்ணப்பட்ட சில நாள்கள் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று. பிறகு அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் என்ற ஆயத்தினுடைய தொடர் இறக்கப்பட்ட பின்னாலே ரமலான் மாதத்திலே நோன்பு வையுங்கள் என்று ஆசனம். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும் என்ற ஆயத்தின் மூலமாக ரமலானுடைய மாதம் முழுமையாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொன்னான். முதல்ல 3 நாள் நோன்பு வைக்கிறது அல்லது முஹர்ரம் மாசம் 2 நாள் நோன்பு வைக்கிறது என்பதெல்லாம் ஃபர்லாக இருந்துச்சு. முதல்ல ஃபர்லா இருந்தது. அந்த ஃபர்லை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு மாத்தினான். ரெண்டுமே குர்ஆன்ல தான் இருக்கு. சரி, இன்னொரு சட்டம் பாருங்க, இதுல நிறைய இருக்குது. ஆரம்பத்துல நோன்புடைய காலத்துல நோன்பு வைத்தால் இஃப்தாருக்கு பின்னால், நோன்பு திறந்த பின்னால் இஷாவுடைய நேரம் வரைக்கும் தான் சாப்பிடுவதற்கு அனுமதி இருந்தது. சாப்பிடுறது இஷா வரைக்கும் தான் சாப்பிடலாம். இஷா தொழுதுட்டாரு சாப்பிடுறது ஹராம் கூடாது. அதே போல மகரிப் தொழுதார், அதாவது இஃப்தார் செய்தார், இஃப்தாருக்கு பின்னால் நோன்பு திறந்த பின்னால் தூங்கிட்டார் ஒருத்தர் அப்படின்னு வச்சுங்க, தூங்கி எழுந்தால் அப்பொழுதும் சாப்பிடக்கூடாது. இப்படி சட்டம் ஆரம்பத்திலே இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை எளிதாக்கி வைத்தான். சும்மா அத்திம்மு ஸியாம இலல் லைலி என்று அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை இரவு வரைக்கும் நீங்கள் கடைபிடிங்கள். இரவு உஹில்லலக்கும் லைலத்த ஸியாமிர் ரஃப்ஸு இலா நிசாயிக்கும் என்ற தொடரை அல்லாஹ் தஆலா ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும், சஹருடைய அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நோன்பு சாப்பிடலாம் என்ற அனுமதியை அல்லாஹ் தஆலா தந்தார். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபயது மினல் கைத்துல் அஸ்வத் என்ற ஆயத்தின் மூலமாக ஆரம்பத்தில் ஒரு சட்டம். அதே தொடரிலே, அதே ஆயத்தினுடைய தொடரிலே, வேற ஆயத்தில் அதே ஆயத்திலே ஒரு பகுதி முன்னால் வந்தது, இரண்டாவது பகுதி பின்னால் வந்தது. எப்படி வழங்குறது?
இந்த நாசிக் மன்சூக்குடைய சட்டம் தெரியாமல் குர்ஆன்ல எப்படி கைய வைக்கிறது? குர்ஆனை எப்படி விளங்குறது? குர்ஆனை எப்படி மக்களுக்கு சொல்றது? தெரியணும் கட்டாயமா. அதே போன்று ஆரம்பத்துல ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார், ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டார் என்று இருந்தால் முதல்ல சட்டம் இப்படி வந்தது, வல்லாத்தி யதீனல் ஃபாயிஷத மின் நிசாயிக்கும் ஃபத்தஷ்ஹிது அலைஹின் அர்பாத்தம் மின்கும் என்ற ஆயத்தினுடைய தொடரிலே ஒரு பெண்மணி தவறான நடத்தை உடையவளாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு 4 சாட்சிகள் கொண்டு வரப்பட வேண்டும். 4 சாட்சிகள் சொல்லிய பின்னால அந்த பெண்ணை அந்த வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைத்து வைக்க வேண்டும். ஃபஅம்சிகூஹுன்ன ஃபில் புயூதி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத் அவ் யஜாலல்லாஹு லஹுன்ன ஸபீலா என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா அருளினார். அதாவது எந்த வீட்டிலே அவள் இருக்கின்றாலோ அந்த வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க வேண்டும் அந்த பெண்ணை. அல்லது அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா ஏதாவது திருமணத்தின் மூலமாக ஒரு வழியை ஏற்படுத்துகின்ற வரைக்கும் அந்த வீட்டிலேயே கிடக்கணும். 100 கசையடி கொடுத்தல், கல்லறிந்து கொள்ளுதல் என்ற சட்டங்கள் எல்லாம் இப்ப இல்ல. ஆரம்பத்தில் இந்த சட்டம். பிறகு அல்லாஹ் தஆலா சூரத்து நூரை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. விபச்சாரம் செய்தா பெண்ணோ ஆணோ அவரை 100 கசையடி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். விசாரணை செய்து அது உறுதிப்படுத்தப்பட்டால், சாட்சிகள் இருந்தால் அதற்கு பின்னால் 100 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். எப்ப? யாருக்கு? திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் ஆணோ பெண்ணோ. சரி, திருமணம் ஆனவருக்கு குர்ஆன்லயே சட்டம் கிடையாது, குர்ஆன்லயே இல்ல. ஆனா இருந்ததே, குர்ஆன்ல இருந்தது. இந்த நாசிக் மன்சூக்குடைய சட்டங்கள்ல 3 வகை சொல்லப்படும். அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆயத்து இருந்தது, பிறகு சட்டம் மாற்றப்பட்டு வேறொரு ஆயத்து வந்தது. இந்த ஆயத்து இருக்கும், அந்த ஆயத்து எடுக்கப்பட்டு போயிடும். நாசிக் மன்சூக் ரெண்டுமே எடுக்கப்பட்ட சட்டங்களும் உண்டு. அதுல சேர்ந்ததுதான் இந்த விபச்சாரத்திற்குரிய ஆயத்து. சஹாபாக்கள் சிலர் அறிவிக்கின்றார்கள், சூரத்துல் பக்ராவை போன்று ஒரு நெடிய அத்தியாயம் ஒன்று குர்ஆனிலே இருந்தது. அதை நாங்கள் எல்லாம் பாடமாக்கி வைத்திருந்தோம். ஒரு நாள் காலையிலே நாங்கள் எழுந்த பொழுது அதை ஓதி பார்க்கிறோம். அதுல பிஸ்மில்லாஹ் தவிர வேற எதுவுமே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகின்றோம், மீதி எதுவுமே எங்களுக்கு நினைவுக்கு வரவில்லை என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு. போய் சொன்னாங்க, யார சொல்ல இந்த மாதிரி அந்த சூரா ஞாபகமே வர மாட்டேங்குது சுத்தமா அப்படின்னு. அது மாற்றப்பட்டு விட்டது, மன்சூக் ஆகி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன்சூகாக்கப்பட்ட ஆற்றப்பட்ட அதிலே உள்ளதுதான் அஷ்ஷைஹு வஷ்ஷைஹத்து இதா ஸனயா ஃபர்ஜிமூஹுமா அல்பத்தா நகாலம் மினல்லாஹ் என்ற ஆயத். சரி, மாற்றப்பட்டது இந்த ஒரு ஆயத்து மட்டும் எப்படி தெரியும்? ஒரு ஆயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷ்ஷைஹு வஷ்ஷைஹுத் என்று சொன்னால் இந்த இடத்துல திருமணமான ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விட்டால் அவ்விருவரையும் கல்லால் எறிந்து கொள்ளுங்கள் திட்டமாக உறுதியாக. இது அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய தண்டனை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், இந்த ஆயத்து குர்ஆனிலே ஒரு ஓரத்திலே எழுத வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எந்த இடத்துல சூரத்து நூறு இருக்கின்றதோ, திருமணம் ஆகாதவரை 100 கசையடி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக விபச்சாரம் செய்தால் அந்த இடத்திலே இந்த ஆயத்தை குறித்து வைக்க வேண்டும், எழுதி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் குர்ஆனுடைய ஆயத்தாக இது ஆக்கப்பட்டு விடுமோ என்று பயந்ததின் காரணமாக, அதாவது பின்னால் வரக்கூடியவர்கள் இதையும் சேர்த்து குர்ஆன்ல சேர்த்துருவாங்க என்ற பயத்தின் காரணமாக நான் விட்டுவிட்டேன் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அப்ப நாசிக் மன்சூக்குடைய சட்டம் ரொம்ப விரிவானது, ரொம்ப விரிவான. அதுக்கு தனி கிதாபே, தனி நூலே இருக்கின்றது, மிகப்பெரிய நூல் நாசிக் மன்சூக் என்பதாக இந்த கிதாபுக்கு பேர். ஏராளமான சட்டங்களை சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் குர்ஆனை விளங்கியவராக ஆக முடியும். இப்ப என்ன பண்றாங்க, குர்ஆனுடைய தர்ஜுமா மட்டும் வச்சுக்கிட்டு அந்த அர்த்தத்தை பார்த்துக்கிட்டு எனக்கும் குர்ஆன் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என்கிட்டயே பல பேர் சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன் உங்களுக்கு தெரியுமாங்க? தாராளமா தெரியுமே, தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது, உருதுல இருக்கு, நான் பார்த்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆயத்தை கேட்டா, ஒரு விளக்கம் கேட்டா சொல்ல தெரியாது அவர்களுக்கு. இந்த ஆயத்து ஏன் வந்தது, இந்த ஆயத்துடைய சட்டம் என்ன என்று கேட்டால் சொல்ல தெரியாது. இப்படி ஏராளமான விஷயங்கள் குர்ஆனுக்குள்ளே இருக்கின்றன.